ஹாய் ஆல். எல்லாரும் தீபாவளியை வந்து ஹாப்பியாகவும் சேஃபாகவும் கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ஹாப்பியாக சேஃபாக கொண்டாடினோம். அன்னைக்கு எங்களுக்கு எப்படி போச்சுன்னா, வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறக்காண்டி 4 o'clock என் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு 4:30 போல் பூஜையை நான் 4:30 5 o'clock போல் பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டு கூட இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி தூங்கிட்டாங்க. பட் நான் சரின்னு விட்டுட்டேன். சரி நான் மட்டும் பூஜை பண்ணேன். ஹஸ்பண்ட் தம்பி தூங்கிட்டு இருந்தாங்க. இது என்ன பூஜைனா, குபேரர் வந்து தன்னிலிருந்த செல்வத்தை தீபாவளி அன்னைக்கு தான் மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த டேல வந்து அவங்கள மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணா நம்மளும் செல்வ செழிப்போட இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்தோட இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இது வந்து ஒரு வழக்கமாவே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இது சிலருக்கு தெரியாது. எனக்கு இந்த வருஷம் தான் தெரியும். அதனால நான் முதல் வருஷமா இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை முதல் வருஷம் பண்ண முடியாதவங்க, தீபாவளி அன்னைக்கு பண்ண முடியாதவங்க வார வாரம் வர வியாழன் வெள்ளியில கூட மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பூஜை பண்ணி அவங்கள பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் இந்த வருஷத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு டே வந்து இப்படிதான் இருந்துச்சு எங்க வீட்ல. இதுக்கப்புறம் நாங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் 1 o'clock போல நாங்க வந்து மதுரைக்கு கிளம்பிட்டோம். வீட்ல எதுவும் நான்வெஜ் எதுவும் சமைக்கலாம், அங்க போய் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல மட்டும் போகல சாப்பிட்டு போயிட்டோம். இதுக்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கல ஒரு பார்சல் வந்து இருந்துச்சு. அதை என்னன்னு பிரிச்சு பார்க்கலாம் பார்த்தா இது வந்து தலைவாணி ஹஸ்பண்ட் போட்டிருந்தாங்க போல. அவங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கனால பில்லோ வச்சு தூங்குறதுக்கு வந்து அவங்க போட்டிருக்காங்க. பட் நல்லாவே சாஃப்டா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான். நார்மல் தலைவாணியோட இது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான். அண்டர் 400 தான். பட் பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். உங்களுக்கு வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் லிங்க் அனுப்புறேன். அப்புறம் மதுரைக்கு போய் ஈவினிங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நாங்களும் ரெடி ஆகி புஷ்பானம் சங்கு சக்கரம் அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். பெரிய வெடிலாம் போட மாட்டோம். பட் இதோட நாங்க முடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. டாடா பை.